கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 323வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். மிக அற்புதமான ஒரு செய்தி. கடைசி வரையிலும் பாருங்கள். கடைசி வரையிலும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு முழு ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். இந்த செய்தியுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்து ஒரு பாவியா என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிற வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு வெளிப்படையாய் கொடுத்த வார்த்தைகள் என்ன பேசியிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து ஒரு பாவியா என்பதுதான் செய்தி. நான் ஃபேஸ்புக்கில் அநேக கிறிஸ்தவர்களை தேடி அவர்களை நண்பர்களாய் ஆக்கி கொண்டு மெசஞ்சர் என்ற இடத்துல அநேகருக்கு மெசேஜ் அனுப்புறேன். அவங்களாம் பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு சரியா தெரியல. ஆனால் அனுப்பும் போதே டக்குன்னு லைக் பண்ணிடுறாங்க, இப்படி குத்துறாங்க. அதனால அருமையான தேவனுடைய விலையேற பெற்ற சகோதரிகளே சகோதரிகளே, தயவு செய்து செய்தியை முழுமையாய் பாருங்கள். உங்களிடத்துல எனக்கு காணிக்க கொடுங்க, எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்கல. கர்த்தர் என்னை முழுமையா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் உங்களை வேண்டிக் கொள்வது என்னன்னு கேட்டாக்கா, செய்தியை முழுமையாய் பார்த்து செய்தியை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட சொல்றது. நீங்க நான் போற சர்ச்சுக்கு வாங்க, இல்ல நான் காமிக்கிற சர்ச்சுக்கு போங்க அப்படின்லாம் சொல்லல. செய்திகளை சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்க வரீங்க வரல, கடைசி நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல அப்போ உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதனால உண்மையான வார்த்தை எது என்று அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அங்கே நாடி செல்லுங்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் உங்களை எதுவுமே வற்புறுத்தல. அதனால உங்களுக்கு செய்திகள் விருப்பம் இருந்தால், பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்தது ஏன்னாக்கா நான் எல்லாருக்கும் ஒவ்வொரு முறையும் அனுப்ப வேண்டியதாகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேர்ந்து என்னுடைய நண்பர்கள் சொல்றதுனால நான் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நான் சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. நீங்க தயவு செய்து நீங்க முழுசா நீங்க பாருங்க செய்தியை. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நவீன போதகர்கள் சத்தியத்தை குறித்து பேசுவதில்லை. இன்றைக்கு அவங்களாம் பாட்டு கூத்து இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க சபையில. அதனால கொஞ்சம் சத்தியங்களை கேளுங்க. உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். முழுசா பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பாவியா? சரி, நாம் செய்தி கடந்து செல்வோம். நமக்கு செய்தி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை அங்கே பாருங்கள். யோவான் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே மிக அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கும். யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானன் வாழ்ந்த காலத்திலே இந்த இயேசு பிரபு யோவான் ஸ்நானனை தேடி வரும் பொழுது அந்த யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றார், உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் கூறுகிறார். நான் கேட்கிறேன், இந்த யோவான் ஸ்நானனுக்கு இவர் உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அந்த யோவான் ஸ்நானனுக்கு எப்படி தெரியும்? பாருங்க, யூதர்கள் யோவான் ஸ்நானன் வாழ்ந்த காலத்திலே அங்குள்ள யூதர்கள் யோவான் ஸ்நானன் யார் என்பதையும் கிறிஸ்து இயேசு யார் என்பதையும் அறிந்து கொள்ளாமல் தவறிவிட்டார்கள். புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அந்த யோவான் ஸ்நானனையும் கிறிஸ்து இயேசுவையும் அவர்கள் தவறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானன் கல்வி அறிவு பெற்றவன் அல்ல, இல்ல மிகப்பெரிய ஸ்தாபனத்திலே கல்விகளை கற்றுக்கொண்டவன் அல்ல. ஒரு சாதாரண கல்வி அறிவு இல்லாதவன் தான் யோவான் ஸ்நானன். ஆனா இதுல விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த யோவான் ஸ்நானன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். யோவான் ஸ்நானன் தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த யோவான் ஸ்நானனுக்கு
வெளிப்படுத்தி காண்பித்தார். உன்னை தேடி வருகிறாரே, உன்னை நாடி வருகிறாரே, அவர் உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அந்த பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்படுத்தியதினாலே யோவான் ஸ்நானன் கூறுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் கூறுகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அநேக ஸ்தாபனங்கள், மிகப்பெரிய ஸ்தாபனம் எதுன்னு கேட்டா யூதர்கள், ரோமர், அவங்க தான் மிகப்பெரிய ஸ்தாபனமா இருந்தாங்க. யூதர்கள் அந்த நாட்களிலும் மிகப்பெரிய ஸ்தாபனங்கள் இருந்தது. அந்த ஸ்தாபனத்து மக்கள் யோவான் ஸ்நானன் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை, கிறிஸ்து இயேசு யார் என்பதையும் அறிந்து கொள்ளவில்லை. அதே போலதான் இன்றைய காலத்திலும் ஸ்தாபனத்தில் இருக்கிற மிகப்பெரிய ரெவரண்ட்டுகளும் பட்டதாரிகளும் பாஸ்டர்களும் இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபனத்துக்குள் போய்கொண்டிருக்கிற விசுவாசிகளும் இன்றைய நாட்களுக்குரிய செய்திகளை, சத்தியங்களை, வெளிப்பாடுகளை, மறைப்பொருள்களை அவர்களும் அறிந்து கொள்ளாமல், அதை தெரிந்து கொள்ளாமல் எளிதாக அவர்கள் தவறி விடுகின்றனர். உண்மை பிரியமானவர்களே, இந்த காலத்தில் நடக்கிறதுதான் உங்கள்கிட்ட சொல்றேன். இன்றைக்கு அநேக விசுவாசிகள், 90% விசுவாசிகள் சத்தியங்களை விரும்புவது கிடையாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சத்தியத்தை குறித்து பேசினா நம்ம எதிர்க்க நிக்கிறதே கிடையாது. அதே ஜான் ஜெபராஜிலோ மற்ற யாரையோ பாடலாம், ரொம்ப அருமையா பாடுறாங்கப்பா, நல்ல டான்ஸ் பண்ண சர்ச்சில் ரொம்ப ஏராளமான ஜனங்க அப்படி பேச விரும்பி கேட்கிறாங்க. ஆனா சத்தியத்தை குறித்து பேசும்பொழுது அவங்களுக்கு கேட்க அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற இந்த உலகம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த யோவான் ஸ்நானனுக்கு எப்படி தெரியும் கேட்டாக்கா, மன்னிக்கணும், தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னமே பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, அதே பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு வெளிப்படுத்தினதை தான் உங்களிடத்துல பேச போகிறேன். சரி, நீங்கள் பாருங்கள், யோவான் எழுதின புத்தகத்திலே அதே 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 24, 25 ஷார்ட்டா நான் பார்க்கிறேன். ஆனா நீங்க 1லிருந்து நீங்க கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த செய்தி. ஏன்னு கேட்டாக்கா, ஒரு பிறவி கூடனை இயேசு கிறிஸ்து கண்ணை திறக்க வைத்திருவார். கண் பார்வை தெரிஞ்சிடும். திடீர்னு தொண்டை ஒரு மாதிரி பந்து. சரி, கண் பார்வை தெரிஞ்சிடும். கண் பார்வை தெரிந்த உடனே அங்குள்ள யூதர்கள், அங்குள்ள வேத சாஸ்திரிகள், அங்குள்ள ரெவரண்ட்டுகளாம் இந்த குடனை கேட்பாங்க, எப்படி அவனுக்கு கண் பார்வை தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் சொல்லுவார், ஒருவர் வந்தாரு, என் கண் பார்வை திறக்க வைத்தார் சொல்லிட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. அந்த பிச்சைக்காரன், அந்த ஏழ்மையான அந்த குடன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சில வார்த்தைகளை குறித்து போதனை செய்வான். அப்ப அந்த யூதர்கள் சொல்றாங்க, நீ பிறவிலேயே நீ பாவியா இருக்கிற அப்படின்னாலே நீ எங்களுக்கு போதிக்கிறியா அப்படின்லாம் அவனை போச்சு திட்டுவாங்க. அப்ப அவன் ஒரு வார்த்தை கேட்பான், உங்களுக்கு அவர்கிட்ட சீடனா இருக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீ அவனுடைய சீடன்டா, எங்களுக்கு மோசையின் சீடர்கள் நாங்களா, மோசையினிடத்துல கர்த்தர் பேசுறாரு, இவன் யார் அப்படின்னு சொல்லி அவங்க யூதர்கள் கேட்பாங்க. பாருங்க, மோசை கிட்ட தேவன் பேசினாராம், ஆனா மோசை கிட்ட பேசினவரே இவர் தான், இயேசு கிறிஸ்து தான். அது அவங்க அறிந்து கொள்ளாமல், கண்டு கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் விட்டுட்டாங்க அந்த காலத்து யூதர்கள். இந்த காலத்துல அப்படிதான் இருக்கிறாங்க ஜனங்க. ஹல்லேலூயா. சரி, அது போட்டோம். இங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான இந்த வார்த்தை நீங்க படிச்சீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒன்று வாசிக்கிறேன். அந்த பரிசேயர் அந்த குடனை பார்த்து கேட்கிறாங்க. அவர்கள் குடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, முதல் தரம் அழைத்து விசாரிச்சுட்டாங்க, ஃபுல்லா விசாரிச்சுட்டாங்க. மறுபடியும் 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, நான் எழுந்திருக்கும் போதெல்லாம் ரொம்ப கிளீனா இருந்துச்சு தொண்டை, எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. செய்தி கொடுக்க உட்கார்ந்தா என்னன்னு தெரியல, தொண்டை திடீர்னு ஒரு மாதிரி பந்த என்ன. ஓகே, எனிவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை நாம மகிமைப்படுத்தும். ஆகவே அவங்க சொல்றாங்க பாருங்க, தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. பிறவிக்குடனை பார்த்து சொல்றாங்க, 2ஆம் தரம் அவனை அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள்.
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர். ஆனா அந்த காலத்தில் இருந்த யூதர்கள், அந்த காலத்தில் இருந்த பரிசேயர்கள், அந்த காலத்தில் இருந்த வேத பண்டிதர்கள், அந்த காலத்தில் இருந்த ரெவரண்ட்டுகள், PhD பட்டம் படித்தவர்கள், பட்டதாரிகள், அவங்க எல்லாம் சொன்னாங்க, இவன் பாவியான மனுஷையா, இவன் பின்னாடி நம்ம போலாமா, இவனை போய் நீ இவன் பின்னாடி போய் நீ போலான்னு விருப்பப்படுறியே, தேவனை மகிமைப்படுத்து, இந்த பாவியை நீ மகிமைப்படுத்தாத, நாங்கள் அறிந்திருக்கிறோம் இவன் பாவி என்று அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க. அதற்கு அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, 25 வசனத்தை. அவன் பிரதி உத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்போது நான் காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்று அவன் குருடன் சொல்றான். ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, கிறிஸ்துவ நண்பர்களே, இயேசு கிறிஸ்து மிக அற்புதமாக அவர் பாவமில்லாத தேவ ஆட்டுக்குட்டி, உனக்காக எனக்காக அவர் பாவமானார். சரி, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. இதோ பார், அந்த மனிதர் ஒரு பாவியாவான், அவன் ஒரு பாவி என்று எங்களுக்கு தெரியும், அவன் எங்கள் ஸ்தானத்திலே சேரவில்லை, அவன் எங்கள் ஸ்தாபனத்திலே சேரவில்லை. அவங்க சொல்றாங்க. இது பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை எழுதி வைத்திருக்கிறேன், உங்களோடு பேசுகிறேன். அவங்க சொல்றாங்க, இதோ பார், அவன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவன் எங்களுடைய ஸ்தாபனத்திலே அவன் சேரவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே ஸ்தாபனங்கள், அன்றைய பரிசேயர்கள் இருந்த அதே ஸ்தாபனங்கள் இன்றைக்கும் மிகப்பெரிய ஸ்தாபனம் எதுன்னு கேட்டாங்க, இந்த உலகத்துல ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் தான் மிகப்பெரிய ஸ்தாபனம். ரெண்டாவது புரோட்டஸ்டன்ட், அதுக்கப்புறம் பெந்தகோஸ்து. இந்த மாதிரி ஸ்தாபனத்துக்குள்ளே நம்ம சேரவில்லை என்று இல்லை என்று சொன்னால், அந்த ஸ்தாபனத்திலிருந்து நம்மளுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. நம்ம வேற யாரோ, ஸ்தாபனத்துக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மதமும் இருக்காது. அது போலதான் அந்த காலத்திலேயே கூட, இதோ பாரு, அவன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவன் எங்களுடைய ஸ்தாபனத்திலே சேரவில்லை, அவன் எங்கள் வழியில் வரவில்லை. அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க, அவன் எங்களுடைய வழியில வரல, எங்களுடைய ஸ்தாபனத்தில் அவன் சேரல, நாங்கள் பாவி என்று அறிந்திருக்கிறோம், எங்களுக்கென்று ஒரு வழி இருக்கிறது, ஸ்தாபனத்துக்கென்று ஒரு வழி இருக்கிறது. ஆனா இயேசுநாதர் சொல்றாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னாரு. இவருக்கு ஒரு தனி வழி இருக்குது, அந்த வழி ரொம்ப குறுகிய வழி, அந்த வழியில நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னா ரொம்ப கஷ்டம். ஏனக்கா மிலிட்டரியை விட பயங்கரமான கண்டிஷனான வார்த்தைகள் ஜாஸ்தி இருக்குது. இவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்தா மட்டும்தான் இவர் சொல்லுகிற வழியில நடக்க முடியும். ஆனா அவன் சொல்றான், எங்களுடைய வழியில இவர் நடக்கவில்லை, வரவில்லை, ஆகவே இவர் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களுடைய ஸ்தாபனத்தில் இவர் சேரவில்லை, ஆகவே நாங்கள் பாவி என்று அறிந்திருக்கிறோம். ஆனா அவர்களுடைய வழியில, ஸ்தாபனத்துடைய வழியிலே போகிற அத்தனை ஜனங்களும் நரகம் நிச்சயம், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர்கள் கடைசி நாட்களிலே கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கு கதவை தரும் என்று கத்துவார்கள், கெஞ்சுவார்கள், அங்கே கூத்தாடுவார்கள். இங்க பூமியில மட்டும் கூத்தானா இல்லையா, நிறைய பாட்டு பாடி கூத்தானல, அங்கேயும் கூத்தாடுவோம். ஐயோ கொய்யோ ஐயா, உன் நாமத்தில் அற்புதம் செஞ்சோமே, பெய்பிசா தோத்தனமே, 1,00,000 ஆத்துமாக்களை சம்பாதிச்சுமே, என் பின்னாடி 1,00,000 ஆத்துமாக்கள் காத்து கொண்டிருக்கிறது ஐயா, கதவு திறமையான்னு சொல்லும் போது இவர் சொல்லுவாரு, அக்கிரமம் செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார் கடைசி நாட்கள்ல. அந்த வழியில தான் அவங்க இருக்கிறாங்க இப்பெல்லாம். அந்த வழியில இவர் போனார்னாக்கா பிதாவானவர் இவர் சேர்ப்பாரா? அல்லேலூயா, சேர்க்கவே மாட்டார் இவர். அல்லேலூயா. ஆனா இவர் சொல்றாரு, எனக்குன்னு ஒரு தனி வழி இருக்குது, அல்லேலூயா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என் வழியில வாங்கடான்னு அவர் கூப்பிடுறாரு. ஆனா வரல. அதுக்கு கூடங்கட்டவங்க சொல்றாங்க, என்னுடைய வழியிலே அவர் சேரவில்லை, அல்லேலூயா, எங்களுடைய உபதேசத்தை போதிப்பதில்லை, எங்களுடைய உபதேசத்தை போதிப்பதில்லை. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு உபதேசம் இருக்குது, ஸ்தாபனத்தை, அந்த யூதர்களுக்கு ஒரு உபதேசம். என்ன உபதேசம்? மோசையின் நியாயப்பிரமாண உபதேசம். அந்த மோசையின் நியாயப்பிரமாண உபதேசத்துல மீறி நடக்கிறாரு, அதுல உபதேசத்துக்கு மீறி நடக்கிறாரு, மீறி செய்யறாரு, அதனால அவன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கூட கிட்ட சொல்றாங்க இவ்வளவும் அந்த யூதர்கள், எங்களுடைய உபதேசத்தை அவன் போதிப்பதில்லை, எங்களுக்கு எதிராக இருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக இருக்கிறான். இன்றைக்கு நிறைய ஒரு சில நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லிட்டாங்க,
சொல்லுவாங்கல்ல, சொல்லிட்டாங்க என்ன, ஜோசப் உங்களுக்கு சத்தியமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது, நீ வந்து நிறைய பேரை தாக்கி பேசுற மாதிரி தெரியுது. அப்ப பெந்தகோஸ் பாஸ்டர்லாம், பெரிய பெரிய பாஸ்டர்லாம், அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்த பாஸ்டர்லாம் அப்படின்னா தப்பு தப்பா பிரசங்கம் பண்றாங்களா? அப்ப நீ பேசுறது மட்டும் தான் உண்மையான சத்தியமா அப்படின்னு என்ன கேட்டுக்கிறாங்க என் நண்பர்களாம். அது நான் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நான் பேசுறது இல்ல, எனக்கு இதை பத்தி பைபிளை பத்தில ஒண்ணுமே தெரியாது, நான் பேசுறது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று வேத வாக்கியம் சொல்லியது இல்லையா? அதனால நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய சொந்த வியாக்கியானம் இல்ல சகோதரா, என்னுடைய சொந்த கருத்து இல்ல சகோதரா. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிற வார்த்தைகளை மட்டும்தான், அவர் கற்றுக் கொடுத்த உபதேசத்தை மட்டும்தான் என்னுடைய யூடியூப்ல பேசுறேன். அதனால அவர் பேசுகிற அத்தனையும் உண்மையான சத்தியங்கள். அவர் பேசுகிற வார்த்தையில நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் பரலோகம் போவது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். மன்னிக்கணும் பிரியமலை, மன்னிக்கணும் பிரியமலை, தயவு செஞ்சு. ஹல்லேலூயா. என்னன்னு தெரியல, எதிராக இருக்கிறான். ஆகவே அப்படி நான் சொல்லியிருக்கிறேன் அந்த நண்பர்கிட்ட. இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க ஒரு வார்த்தை எங்க கடைசியில, இருந்தாலும் உங்களுடைய சத்தியம் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்டு, நண்பா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு சில கிறிஸ்துவ நண்பர்கள் ஃபோன் பண்ணி, பழைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம், உன்னுடைய சத்தியங்கள்லாம் உண்மையும் உத்தமமா இருக்குது, இருந்தாலும் உன்னுடைய சத்தியம் போல என்னுடைய பாஸ்ட் கூட அது மாதிரிலாம் பேசுறது இல்ல, நானும் அது மாதிரிலாம் கேட்கல அப்படின்னு என்கிட்ட சொல்றது உண்டு. சொல்லி இப்போ சொல்லிதான் இருக்கிறாங்க. அதுக்கு நான் சொல்லல ஒரே வார்த்தை, என்னுடைய சத்தியம் இல்லப்பா, எல்லாம் இவருடைய சத்தியம், இவர் கொடுத்ததான் உங்ககிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது போல அந்த குடங்கிட்ட அந்த யூதர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க கேட்டா, எங்களுடைய உபதேசத்தை போதிப்பதில்லை, எங்களுக்கு எதிராக இருக்கிறான், அது தேவனால் உண்டானதாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அப்படிதான். நம்ம உண்மையான வெளிப்பாடை குறித்து பேசணும்னாக்கா, உண்மையான சத்தியத்தை குறித்து பேசணும்னாக்கா, இன்னைக்கு ஸ்தாபன விசுவாசிங்க சொல்றதுல என்னதமா, இதெல்லாம் உண்மையான சத்தியம் இல்லைங்க, இதெல்லாம் கட்டுக்கதை, அவருடைய சொந்த வியாக்கியானத்தை குறித்து பேசுறாங்க, இதெல்லாம் உண்மையான சத்தியம் இல்லை. பாருங்க, உண்மையான சத்தியத்தை இந்த இயேசு பிரபு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கூட்டு பேசின்னு வந்தார் அந்த காலத்துல. ஆனா அந்த உண்மையான சத்தியத்தை வெறுத்தாங்க, அதுக்கு எதிராக எதிர்த்து நின்றாங்க, அதை விசுவாசிக்கல. ஹல்லேலூயா. அதுதான் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு எதிராக இருக்கிறான், அது தேவனால் உண்டானதாக இருக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவனுடன் ஏதோ தவறு இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும், ஏனென்றால் அவன் எங்களோடு ஒத்து போவதில்லை, அந்த மனிதன் ஒரு பாவியா இருக்கிறான் என்று அவர்கள் கூறினார்கள். இவன் எங்களோடு ஒத்து போவதில்லை. ஹல்லேலூயா. அந்நாட்களில் ஸ்தாபனத்துள்ள யூதர்கள், பரிசேயர்கள், வேத பண்டிதர்கள், ரெவரண்ட்டுகள் அவங்க சொன்னாங்க, இந்த மனுஷன் ஒரு பாவி, இந்த பாவி எங்களோடு ஒத்து போவதில்லை. பாத்தீங்களா? அப்போ இவர் ஒத்து போயிருந்தாக்கா இவர் நல்ல மனுஷன், இவர் ஒத்து போயிருந்தாக்கா நல்ல மனுஷன், பாவி இல்ல, நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க, சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிற ஜனங்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. அவங்களோட குறைகளை பாத்தீங்களாக்கா, அவங்களோட ஸ்தாபனத்துல சேரலையா, அவங்களுடைய வழியில இவர் வரலையா, அவங்களோட ஒத்து போடலையா, அவங்களுடைய உபதேசத்தை இவர் கடைப்பிடிக்கிறது இல்லையா, அதனால இவர் பாவி என்று நாங்க சொல்றோம்டா. அவன் ஒரு பாவி, அந்த பாவி பின்னாடி போவாத, இவனை மகிமைப்படுத்தாத, தேவனை மகிமைப்படுத்து என்று அந்நாட்களில் இருக்கிற யூதர்கள் அப்படியாக சொன்னார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்த வார்த்தை. அதற்கு அவன் சொல்றான், இந்த பரிதாபத்துக்குரிய குடர் சொல்றான், மனிதனாலே ஒன்றும் பேசாமல், மன்னிக்கணும் பெரிய மகளே, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த அருமையான சகோதரர், ஓகே, மனிதனாலே ஒன்றும் பேசாமல் அவன் வேத கல்லூரி அறிஞன் அல்ல, ஆனால் அவன் ஒரு உறுதியான ஒரு கருத்தை வைத்திருந்தான். என்ன சொல்றான்னு கேட்டாக்கா, அவன் ஒரு பாவி இல்லையோ அது எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுதோ காண்கிறேன், அது ஒன்றுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தை. இவர் பாவியோ பாவி இல்லையோ அது எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், என் கண்களை திறந்தான், அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த யூதர்கிட்ட போய் சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சு. ஆக இயேசு கிறிஸ்துவை அந்நாட்களிலே யூதர்களும் பட்டதாரிகளும் வேத சாஸ்திரிகளும் இவரை பாவி என்று அழைத்தார்கள். அல்லேலூயா.
சரி, வேத வாக்கியத்தை நீங்கள் பாருங்கள். யோவான் 8:46 நீங்கள் பாருங்கள். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிப்பதில்லை? ஹல்லேலூயா. சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிப்பதில்லை? ஹல்லேலூயா. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால், அப்படியானால் நான் எங்கே தவறினேன்? நான் தவறிவிட்டதாக கூறும் ஸ்தாபனங்களே எனக்கு காண்பீங்கள். நான் மெஸ்ஸியாவின் அடையாளத்தை செய்ய தவறினால் அதை எனக்கு காண்பீங்கள். மெஸ்ஸியா வருவார் என்று தேவன் கூறியுள்ள அடையாளங்களை ஏதாகிலும் ஒன்றை நான் செய்யாமல் தவறி போனால் எனக்கு காண்பீங்கள், பார்க்கலாம். என்னிடத்தில் அவிசுவாசம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் என்ன சொல்றாரு? ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்றாரு. ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர்கிட்ட பாவமே இல்லை, ஒரு கடுகளவு பாவம் இல்லை. பாவம் இல்லாதவராக இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்துல எப்ப அவர் தோன்றினாரோ அப்பவே இந்த உலகத்தின் பாவத்தை சுமர்ந்தார். அங்குள்ள ஸ்தாபனத்திலே அவர் ஐக்கியப்படல. அதனால பட்டதாரிகள், ரெவரண்ட்டுகள், பிஷப்புகள், யூதர்கள், அங்குள்ளவர்கள் இவரை பாவி என்று அழைத்தனர். இயேசு கிறிஸ்து பாவியா நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அவர் பாவியான ஒரு மனுஷன், அவர் பின்தொடர்ந்து போவாதே, தேவனை மகிமைப்படுத்து என்று அந்நாட்களிலே பேசினார்கள். நீங்கள் 2 கொரிந்தியர் 5:21 பாருங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, ஹல்லேலூயா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, பாவமறியாத அவர், பிதாவானவர் நமக்காக அவர் பாவமாக்கினார். ஹல்லேலூயா. இங்க பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை நீங்கள் கேளுங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது பரலோகத்தின் சுதந்திரவாளி ஆகிவிடுகிறோம். பரலோகத்துக்கு சுதந்திரவாளி ஆகிவிடுகிறோம். ஏனெனில் அவர் நமது ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். அவர் நமது ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். என்ன ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார்? நாம் பாவி என்ற அந்த ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டார். என்ன ஒருத்த ஜோசப் ஒரு பாவி என்று சொல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பாவி என்று அநேகர் சொன்னார்கள் நாட்களிலே. ஹல்லேலூயா. அந்த யூதர்கள் மட்டுமல்ல பிரியமானவர்களே, யூதர்களை சேர்ந்தவர்களும் இவன் ஒரு பாவி என்று சொன்னார்கள். ஏன் கேட்டாக்கா, நம்முடைய ஸ்தானத்தில் இவர் சேரவில்லை, நம்முடைய வழியில இவர் வரவில்லை, நம்முடைய உபதேசத்தை கடைபிடிப்பதில்லை, நம்மளோடு ஒத்து போவதில்லை, ஆகவே இவன் ஒரு பாவி என்று யூதர்களை சார்ந்தவர்களும் சொன்னார்கள். ஆகவே என்னுடைய ஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து, பாவமறியாத தேவ ஆட்டுக்குட்டி, என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஒருவன் என்னையும் மாத்திரமல்ல, உங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் நீ ஒரு பாவி என்று ஒருவனும் சொல்லலபடிக்கு இவர் பாவியானார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் அப்படியாக. ஹல்லேலூயா. அவர் நமது ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். நாம் அவராகும் பொருட்டு, நீங்க எல்லாரும் அவராகும் பொருட்டு, இயேசு கிறிஸ்து ஆகும் பொருட்டு, அவருடைய நீதியாகும் பொருட்டு அவர் நானானார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நானானார். அப்படின்னா என்ன கேட்டா, இயேசு கிறிஸ்து ஜோசப் ஆனார், இயேசு கிறிஸ்து பால் ஆனார், இயேசு கிறிஸ்து பிலிப் ஆனார், இயேசு கிறிஸ்து மைக்கேல் ஆனார். இப்படி சொல்லலாம். அவர் நானானார். அவர் நானா ஆனபடினால்தான் அவர் ஒரு பாவி என்று அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை அவர் பாவி என்று கூறினார்கள். அல்லேலூயா. மிக அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறது வேதத்தில். 2 கொரிந்தியர் 5:21.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவன் அல்லேலூயா பிதாவானவர் இவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. அவர் பாவமாக்கினபடினால்தான் அங்குள்ள யூதர்கள் இவர் பாவி என்று அழைத்தார்கள். அல்லேலூயா ஹalleluya. அவர் நானானார். பாருங்கள், நான் அவராகும் பொருட்டு அவர் நானானார். அவர் நானாகும் பொருட்டு அவர் என்னை போல மாறினார். பாவ மனுஷனாய் மாறினார். அல்லேலூயா. அவருடன் உடன் சுதந்திரவாளிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே உடன் சுதந்திரவாளியா இருக்கிறோம். அல்லேலூயா. அதை மட்டும் மறக்க கூடாது. அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, அவர் கொல்கத்தா மலையின் மேல் ஏறி சென்ற போது அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒரு வார்த்தையும் கூட பேசவில்லை. ஏன் தெரியுமா? உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்ததினாலே. அவர் தம்மேல் சுமந்தார். அவர் பாவியா இருந்தார் என்பதால் அல்ல, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமானார். ஆதாமின் காலம் தொடங்கி அவர் வரப்போகும் காலம் வரைக்கும் இந்த எல்லா பாவங்களும் அவர் மேல் தங்கியிருந்தது. தேவன் தமது குமாரனை தண்டிக்கவில்லை, அவர் பாவத்தை தான் தண்டித்தார். ஒரு பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணினார். யாரெல்லாம் யாரெல்லாம் வருவார்கள் என்று தேவன் தமக்கு முன்பாக முன்னறிந்தாரோ அவர்கள் தப்பிதங்கள் எல்லாம் அவர் ஒரு வழியை உண்டாக்கினார். இவர் ஒரு வழியை நமக்காக, நம்முடைய தப்பிதங்கள் எல்லாம் மறக்கும்படியாக, இவருடைய வழியிலே நாம் வரும்படியாக நமக்காக இவர் பாவமானார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவத்தை ஆதாம் காலம் முதல் கர்த்தருடைய வருகை மட்டும் எல்லா உலகத்தின் பாவங்களை, உலகத்தில் இருக்கிற சகல மனித பாவங்களை அவர் சுமந்தார். அல்லேலூயா. ஆகவே அவர் நமக்காக பாவமானார். நான் தேவனுடைய குமாரனாக இருக்கும் பொருட்டாக அவர் ஒரு பாவியாகி என்னுடைய பாவங்களை எடுத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மிக அற்புதமான ஒரு வார்த்தையை பாருங்கள். நான் தேவனுடைய குமாரனாக இருக்கும் பொருட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, அருமை சகோதரிகளே, சகோதரனே, பொல்லாத ஊழியக்காரர்களே, நீங்கெல்லாம் தேவனுடைய குமாரனா இருக்கும் பொருட்டு அவர் பாவமாகி என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் எடுத்தார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்முடைய எல்லா பாவங்களையும் எடுக்கும்படியாக எனக்காக, உங்களுக்காக அவர் பாவியாய் மாறிவிட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு பாவியாய் மாறிவிட்டார். பாவமறியாத அவர் எனக்காக, உங்களுக்காக பாவியாய் மாறிவிட்டார். சரி, நீங்கள் பாருங்கள், எபிரியர் 9:28 பாருங்கள். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமானார். அல்லேலூயா. இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமானார். முதல் தரம் தரிசனமாகும் போது பாவியாக தரிசனமானார். அப்ப இரண்டாம் தரம் தரிசனமாகும் போது பாவமில்லாமல் தரிசனமானார். அல்லேலூயா. அதை குறித்து பரிசுத்த ஆவி என்ன பேசுகிறார் என்பதை குறித்து பாருங்கள். அவருடைய கிருபையில் உலகத்தின் காரியத்தின் மேல் ஜெயம் கொண்டு, அவருடைய கிருபையினாலே உலகத்தின் காரியங்களின் மேல் ஜெயம் கொண்டு அவருக்குள் வந்து அவரையும் அவருடைய வார்த்தையும் தவிர மற்ற எல்லாவற்றிற்கும் தங்கள் கண்களை மூடி கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர் இரண்டாம் தரம் மகிமையில் தரிசனமானார். அல்லேலூயா. தேவ எக்காலம் தொனிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாகி அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை சந்திப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர் இரண்டாம் தரம் மகிமையில் தரிசனமாவார். அல்லேலூயா. இரண்டாம் தரம் தரிசனமாகும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மகிமையில் அவரை பார்ப்பார்கள். அப்பொழுது அவர் பாவமில்லாதவராய் நம்மிடத்தில் அவர் தரிசனமாவார்.
இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்து அதை பேச வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு என்னை அதை பேச வைப்பார் என்று எனக்கு தெரியல. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஆழமான சத்தியம். அந்த ஆழமான சத்தியத்தை கர்த்தர், அந்த புதையலை, அந்த வெளிப்பாடுகளை, முழு வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்து நாம் பேச போகிறோம். ஆகவே இரண்டாம் தரம் கர்த்தர் தரிசனமாகும் பொழுது பாவம் இல்லாதவராய் அவர் நம்மிடத்திலே தரிசனமாவார். அல்லேலூயா. முதல் முறை அவர் தரிசனமாகும் பொழுது அநேக யூதர்கள், வேத பண்டிதர்கள், வேத சாஸ்திரிகள், அவரை சார்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து பாவி என்று உரைத்தார்கள். பாவம் இல்லாத மனிதரை பாவி என்று உரைத்தார்கள். நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்தபடினாலே எனக்காக அவர் பாவியானார், உங்களுக்காக அவர் பாவியானார். என்னையும் உங்களையும் ஒருவன் நீ ஒரு பாவி என்று சொல்லாதபடிக்கு அவர் ஏற்கனவே அந்த ஒரு வார்த்தையை அவர் சுமந்து கொண்டார். இனி ஒருவனும் ரியல் உண்மையான கிறிஸ்தவனை, பியூர் மனவாட்டியை நீ ஒரு பாவி என்று ஒருவனாலும் சொல்ல முடியாது. ஒரு பியூர் மனவாட்டியை யாராலையும் நீ ஒரு பாவி என்று ஒருவராலையும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த இயேசு பிரபே வந்தா கூட மனவாட்டிய பாவின்னு சொல்ல முடியாது. ஏனக்கா அந்த மனவாட்டிக்காக தான் அவருடைய பாவி என்ற அந்த சொல்லை, அவருடைய பாவத்தை இவர் சுமந்து மனவாட்டிக்காகவே இவர் பாவி என்ற அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆகவே இயேசு முதல் தரம் தரிசனமாகும் பொழுது, முதல் தரம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து பாவியாக இந்த உலகத்திலே தோன்றினார். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுதோ இரண்டாம் தரம் தரிசனமாகும் போது பாவம் இல்லாதவராக மகிமையின் ரூபத்திலே, அல்லேலூயா, நம்மிடத்திலே தரிசனமாவார். அல்லேலூயா. அவர் தரிசனமாகும் போது நாம் யாவரும் மகிமையின் சரீரத்திலே அவரை தரிசிப்போம். அல்லேலூயா. அந்த மகிமையின் தரிசனத்திலே அவரை தரிசிக்கும் பொழுது பாவம் இல்லாத தேவ ஆட்டுக்குட்டியை நம் கண்களினாலே அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். அல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பாவி என்னும் பட்டத்தையே எனக்காக சுமந்தாரே, பாவி என்னும் பட்டத்தையே எனக்காக சுமந்தாரே, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா பாவங்களையும், பாவி என்னும் பட்டத்தை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை பாவி என்று அந்நாட்களில் யூதர்கள் அழைத்தார்கள். ஆனால் இரண்டாம் தரம் அவர் சந்திக்கும் பொழுது பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாய், பரிசுத்தம் உள்ளவராய் நம்மை சந்திக்க வரும் பொழுது மனவாட்டி அத்தனை பேரும் மகிமையின் சரீரத்திலே தோன்றி அவரை தரிசிப்போம். அல்லேலூயா. God bless you பிரியமானவர்களே. அடுத்த புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you.